செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமான பேச்சு என புகார் எழுந்த நிலையில் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை போலீசார் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக அவர் பேசியதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்த நிலையில் தான் தற்போது ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் சென்னை வந்த பிறகு இது தொடர்பாக விளக்கம் அளிப்பேன் எனவும் அவர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னைக்கு மகாவிஷ்ணு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன். மகாவிஷ்ணு தற்போது சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். அவரிடம் யார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தவிருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். அண்மையில சென்னையில் அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவாற்றுவோம் என்ற போர்வையில பிற்போக்கு கருத்துக்களையும் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதாக மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு சமூகத்தினை சேர்ந்தவர்கள் புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையில மாற்றுத்திறன்கள் உள்ளது, அதனை பயன்படுத்தி முன்னேற்ற வேண்டும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவதாகவும் இது குறித்து யாருக்குமே அதாவது யாரையுமே இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர் மீது பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார் மனுவானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் மகாவிஷ்ணுவை போலீசார் தேடி வந்த நிலையில தான் அவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக அவரே வீடியோ வெளியிட்டு தான் எங்கேயுமே தலைமறைவாகவில்லை, நான் நாளை சென்னைக்கு வருகிறேன், இந்தியாவுக்கு வருகிறேன், இந்தியாவுக்கு சென்னையில தான் நான் தங்குவேன், சென்னையில் தான் இருப்பேன், காவல்துறைக்கு உரிய விளக்கம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டு இன்று காலை, அதாவது சரியாக 11 மணிக்கு இந்தியா வர இருந்தார். ஆனால் அதன் பிறகுதான் இவர் மதியம் 1 மணி அளவுல இந்தியாவிற்கு அவர் பிளைட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்லயே போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அது மட்டும் இல்லாம அடையாறு துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை விமான நிலையத்துல வேறு கேட்டு வழியாக அவரை அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணையானது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையார் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாம துணை ஆணையரும் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அதாவது தற்போது அவர் ஏர்போர்ட்ல இருந்து வேறு வழியாக அவரை ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையார் துணை ஆணையர் அவர் நேரிலேயே ஏர்போர்ட்லேயே மகாவிஷ்ணுவிடம் ஒரு சம்மன் காப்பி மாதிரி ஒரு காப்பி ஒன்று சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன காப்பி என்று தெரியவில்லை. அதாவது போலீஸுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமா அல்லது நேரில் ஆஜராக வேண்டுமா அப்படின்னு தெரியலை. ஆனால் அந்த ஒரு காப்பியை அவருக்கு சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதை சர்வ் பண்ணி இதுக்கு உரிய விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சர்ச்சைக்குள்ளான அந்த பேச்சு இது, அதாவது அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று அதாவது பள்ளியில பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மூளை செலவை செய்யக்கூடிய இந்த பேச்சு தான் சர்ச்சைக்குள்ளாச்சு. இந்த பேச்சை கண்டித்து தான் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். இவர் மீது தொடர்ந்து இவர் மீது புகார் மட்டும் இல்லாம பல்வேறு காவல் நிலையங்களிலுமே இவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகாரானது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையை தான் இவர் தலைமறைவாக விட்டதாக ஊடகங்கள் நம்ம செய்தி வெளியிட்டோம். இவர் தலைமறைவாகவில்லை, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலிருந்து நாளை நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தான் இன்று சரியாக 11 மணிக்கு வர வேண்டிய அவருடைய விமானம் வரவில்லை. அவர் வர வேண்டிய விமானம் வரவில்லை. ஆனால் 1 மணி அளவுல அந்த விமானம் தரையிறங்கி அவர் ஃபிளைட்ல இருந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள செக்இன் பண்ணும் போதே போலீசார் அவரை அடையாளம் கண்டு அவரை சுற்றி வளைத்து பிடித்து அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். மேற்கொண்டு வந்த நிலையில தான் தற்போது இவரை அழைத்து சென்று ரகசிய இடத்துல வைத்து அடையார் காவல் துணை ஆணையர் தலைமையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடையார் துணை ஆணையரும் இவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இவரிடம் உரிய விளக்கமும் கேட்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.